ஆமீன், ஆமீன். தேவ ஊழிய சகோதரி எஸ்தர் ரூபி அவர்கள் அனுப்பி தந்த பதிவு செய்யப்பட்டு தேவ செய்தியோடு இணைவோம். தலைப்பு கத்தர் நம்மை பாதுகாக்கிறவர். கத்தர் நம்மை பாதுகாக்கிறவர். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக உங்களுடன் பேசி வழிநடத்துவாராக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலவை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட உங்களோட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சத்தியமும் சமாதானமும் ஒன்றே நம் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைக்கும் கூட நாம் பார்க்க இருக்கிற வேதத்தின் தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் பாருங்க, இரக்கமுள்ளவர் என்று பார்த்தோம், அன்புள்ளவர் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவர் அதிசயமானவர், ஆலோசனைகளின் கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். பாருங்க, எகோவா ஈரே, எகோவா ஷம்மா, அநேக பெயர்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாருங்க அவருடைய நாமங்களாக இருக்கிறது. அவருடைய குணாதிசயத்தின் இன்னும் ஒரு குணத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக கர்த்தர் இரக்கம் உள்ளவர் என்கிற அந்த வேத வார்த்தையை நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலும் கூட கர்த்தர் நம்மை பாதுகாப்பவராயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு பாதுகாவலராயிருக்கிறார். பாருங்க, நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவன் நமக்கு பலத்த அரணாயிருக்கிறார், தூகமாயிருக்கிறார், தஞ்சமாயிருக்கிறார், மகா பெரிய கோட்டையாயிருக்கிறார். அவர் நம்முடைய பாதுகாவலர். அவர் நம்மை பாதுகாக்கிறவர் என்கிற சத்தியத்தை கூட இன்றைய தினம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சங்கீதத்தின் புஸ்தகம் 91 அதிகாரம் 11-12 வசனங்கள். சங்கீதம் 91, 11, 12. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அருமையானவர்களே, இங்கே பாருங்கள், சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வழிகளில் எல்லாம் காக்கும்படிக்கு. பாருங்க, நாம இன்னைக்கு உலகமே சுற்றி கொண்டிருக்கிறது. நாம மட்டும் பாருங்க, வெளியே செல்பவர் படிப்பின் காரியமோ அல்லது வேலையின் காரியமோ மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் டிராவல் பண்ணி சென்று பிற்பாடு நாம் பாருங்க வீடு திரும்ப வேண்டிய அப்படி ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாருங்க, உலகம் இப்பேற்பட்ட அந்த நெருக்கடியான காலங்கள் பாருங்க. இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி பாருங்க, இந்த டிரான்ஸ்போர்ட்டோடைய எண்ணிக்கை பாருங்க அதிகரித்து கொண்டே வருகிறது. ஒரு வீட்டிற்கு பாருங்க 2, 4, 5 வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், மாத்திரமல்ல வசதிக்கு ஏற்றாற் போல் அத்தனை வாகனங்களின் பெருக்கம் அதிகரித்து விட்டது. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க அன்றைக்கே சொல்லிவிட்டார், உன் வழிகளில் எல்லாம் காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாருங்க, ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு என்று ஒவ்வொருத்தருக்கும் 2 தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாருங்க என்ன செய்கிறார்களா, வழிகளில் நம்மை பாதுகாக்கிறார்கள். சேதமேதும் அணுகாமல் வழி பிரயாணங்களிலே, வீட்டிலே இருக்கும் போதும் வெளியே செல்லும் போதும், எல்லா நிமிஷமும், எல்லா நேரமும், எல்லா நொடி பொழுதும் பாருங்க கர்த்தர் நம்மை தூதனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு நம்மை நேசிக்கிறவர்கள், நமக்கு மிகவும் அன்பானவர்கள், தாய் தகப்பன்மார்கள், உறவினர்கள், நண்பர்கள், பாருங்க யாரும் 24 மணி நேரமும் கண் இமைக்காமல் நம்மை யாரும் பாருங்க பாதுகாத்துருவேன், நிச்சயமா பாதுகாத்துருவேன். பெரிய செக்யூரிட்டி போர்ஸ் கூட இருக்கலாம் பாருங்க, அவை எல்லாவற்றையும் தாண்டி அழிவின் சக்தி உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பவர் ஒருவர் இருப்பார், ஆனால் அப்போ அழிவின் சக்தியே இல்லை என்றால் பாதுகாக்கிறவருக்கு வேலையே இல்லை பாருங்க. யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, திருடனாகிய பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று
வேற ஒன்றுக்கும் வரான். அப்ப அழிக்கிறவன் ஒருவன் இந்த உலகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். கொல்லுகிற ஒரு சக்தி இருக்கிறது, அழிவின் சக்தி இந்த பிரபஞ்சத்திலே பாருங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து நம்மை பாதுகாக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறதற்காகவே ஒவ்வொருத்தருக்கும் பாருங்க தூதனை அனுப்புகிறாராம். தூதனை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறாராம். பாருங்க எப்பேற்பட்ட அன்பு நிறைந்த தேவன். தாய் தகப்பன்மார் பாருங்க அந்த நம்மோடு கடந்து வர முடியாத சூழ்நிலைகளிலே, அநேக நேரங்களிலே, எப்பேற்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலைகளிலும் கூட யாருனாலையும் உதவி செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது என்ற சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க சங்கீதம் 121 அதிகாரம் 5ஆம் வசனம் 8ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. கர்த்தர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை காக்கும்படிக்கு வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருக்கிறார். எப்படி ஒரு மனுஷனுடைய நிழல் அவனை பின்தொடர்ந்து வருகிறதோ அதே போல கர்த்தர் பாருங்க நம்முடைய வலது பாரிசத்துல வலது பக்கத்துல நிழல் நம்ம கூடவே இருக்கிறார். எதுக்குங்க? நம்மை பாதுகாக்குவதற்கு. வழியிலே பாருங்க நம்மை பாருங்க நம்முடைய கால்கள் இடராமல் இருப்பதற்கு, நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவதற்கு. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தேவன் பாருங்க இந்த உலகத்துல எங்க தேடினாலும் இருக்க மாட்டாங்க. உற்றார் உறவினர் நண்பர்கள் யாரும் சொல்ல முடியாது, நான் உன்னை நிழல் போல தொடர்ந்து உன்னை பாதுகாப்பேன் என்று யாருமே சொல்ல முடியாது. பாருங்க அப்பேற்பட்ட பாதுகாவலை யாரும் கொடுக்க முடியாது. எந்த பெரிய ஆர்மி சோல்ஜர்ஸ் கூட இப்படிப்பட்ட பாதுகாவலாக நமக்கு இருக்க முடியாது. 8ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கும் சங்கீதம் 121:8. அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய போக்கையும் ஆசீர்வதிக்கிறாரு, வரத்தையும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, காக்கிறவரா இருக்கிறார். போகையிலும் காக்கிறார், வரும்போதும் காக்கிறார். நம்மை காக்கும்படிக்கு நம்மோடு கூடவே இருக்கிறார். இறைமையாளர் விரவா இப்படி எழுதியிருப்பார், நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். பாருங்க இப்பேற்பட்ட பாதுகாவலின் தேவன் நமக்கு பாருங்க பலத்த அரணா இருக்கிறார் என்று நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும். கர்த்தரை நாமம் பலத்த தூகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் நீடிய ஆயுசோடும் தங்க வைக்கிறவர், பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். பாருங்க ஒரு சம்பவத்தோடு நாம் பார்த்தோம் என்றால் இன்னும் அதிகமாய் நமக்கு பாருங்க விசுவாசம் பெருகும். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே இவ்வாறு எழுதியிருப்பார். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான். பாருங்க பிரச்சனை நமக்கு வர்ற பிரச்சனை இல்லைங்க, பிரச்சனை அவருடைய பிரச்சனை. என்றைக்கு பிரச்சனைய நாம தலையில தூக்கி போடுறோமோ அது நம்ம பிரச்சனை ஆயிடுது. ஆனா இது பிரச்சனை எனக்கு வந்ததில்ல, எனக்கு பாதுகாவலர் ஒரு இருக்கிறார், அவரை சந்தித்து விட்டுதான் இந்த பிரச்சனை எனக்கு வரணும். அப்ப அந்த பிரச்சனையும் ஆபத்தும் நம்மை தொடாது. உன்னை தொடுகிறவன பாருங்க அவர் சும்மாவே விடுகிறதில்லை. அவருடைய கண்ணின் மணிய போய் தொட்டா அவர் விடுவாரா? பாருங்க அவருடைய கண்ணுக்குள்ள இருக்கிற மணிய போல நம்மை இமைப்பொழுது கைவிடாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தாவீது இவ்வாறு சொல்லுவார், கண்மணியை போல என்னை காத்தருளும். அருமையானவர்களே, கண்ணுக்குள்ள வச்சு நம்மளை பாதுகாக்கிறாருங்க. ஒரு வேத சம்பவத்தோடு நாம் பார்ப்போம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு பெரிய சம்பவம் என்று எழுதப்பட்டிருக்கும், எல்லோரும் அறிந்ததே. தானியேல் மேலே பாருங்க குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவரை பாருங்க அங்க இருக்கிற அந்த தேசத்தினுடைய தலைவர்கள், தேசாதிபதிகள், பிரதானிகள் எல்லாரும் பாருங்க தானியேலை எப்படியாவது ஒரு குற்றப்படுத்தி பாருங்க அவரை ஒரு தண்டனைக்குள்ளாக்கணும், அவரை இல்லாம சொல்லி பாருங்க அவர் ராஜா கிட்ட பாருங்க ஒரு அனுமதியோட இந்த 3 வேளை ஜெபம் செய்யக்கூடாது கட்டளையை போடுறாங்க. அந்த கட்டளையை மீறுகிற ஆட்களை தூக்கி சிங்கக்கவியில போட்டு அவங்கள உன்னதமாக்கிடணும், கொண்டு பாருங்க. ஒரு பெரிய சதி திட்டம் தானியேலுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. பாருங்க 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து
பாருங்க, தானியேல் மேல ஒரு குற்றச்சாட்டு ஆயிப்போச்சு. அவருக்கு பாருங்க, அந்த அதுக்கு மேற்பட்ட ஒரு 2-3 வசனங்களில பாருங்க, அந்த ஜனங்கள் தானியேல் மேல குற்றப்படுத்தி இந்த தேசத்தின் பிரதானிகள், தேசாதிபதிகள் எல்லாரும் அவரை பிடிச்சிருவாங்க. தானியேல் ராஜாவனுடைய வார்த்தையை மீறிட்டாரு, கட்டளையை மீறிட்டாருன்னு சொல்லி. அப்ப அந்த ராஜாவுக்கு பாருங்க, தானியேலை காப்பாற்றும்படி அவருடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு இரக்க குணம், எண்ணம் அங்க இருக்குதான் பாருங்க. ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது, கட்டளையை இவரே போட்டுட்டாரு. இப்ப பாருங்க, தானியேலை தூக்கி சிங்க கெபியில போடுறாங்க. இந்த சிங்கங்கள் பாருங்க, பசியோடு இருக்கிற பால சிங்கங்கள், சும்மா கரட்டு சிங்கங்கள் கிடையாது, நல்ல வாலிப சிங்கங்கள். தானியேலை பாருங்க உள்ள தூக்கி சிங்க கெபிக்குள்ள போட்டாச்சு. இந்த ராஜாவுக்கு தூக்கமே வரல. பாருங்க, தானியேலை தூக்கி கெபியில போட்டாங்க, ஆனா அந்த ராஜா இரவு முழுவதும் தூங்காமல் அங்கே அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறார். விடியறதுக்கு முன்னாடியே பாருங்க, உடனே கிளம்பி வந்துட்டார் மறுநாள். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம் பாருங்க. அப்பொழுது தானியேல் 20ஆம் வசனத்திலிருந்து, ராஜா கெபியின் கிட்டே வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டான். ராஜாவுக்கு ஒரு பெரிய வருத்தம், அங்கலாய்ப்பு. தானியேல் மேலே அவர் பாருங்க பட்சமாய் நடந்து கொண்டார். ஆனா அவருடைய கையெழுத்தை வைத்தே பாருங்கள், இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் சிங்க கபியில தூக்கி போட வச்சா அவருக்கு துயர சத்தம். எப்படியும் தானியேல சிங்கங்கள் ஒன்றை பாருங்க சேதப்படுத்தி இருக்கும், அவரை கொன்னு ஒண்ணுதாமாக்கி இருக்கும், எலும்புகள் கூட மிச்சம் இருக்காதுன்னு நினைச்சிட்டுதான் அந்த ராஜா வர்றாரு. தானியேலே, ஜீவனுடைய தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தா. அவர் பாருங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசன், நீ வணங்குகிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். பாருங்க, அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வருது, மறுஉத்தரம் வருமா கேள்விக்குறியோட அந்த ராஜா அங்கே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார். மறு உத்தரம் உடனே பரப்படுது. அப்பொழுது தானியேல், ராஜாவை நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. அருமையானவர்களே, தானியேலுங்க அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாரு. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். ராஜாவை நீர் என்னை சங்க கபிக்குள்ள போடுவதற்கு முன்பதாக கெபியின்குள்ள இறக்கி விடப்பட்டிருக்கிறார். நான் இந்த கெபிக்குள்ள விழுகிறதற்கு முன்பதாக தூதன் ஒருவர் இறங்கி சிங்கங்களுடைய வாயை பாருங்க, ஒரு சிங்கம் என்று போடவில்லை, ப்ளூரல் எழுதியிருக்கு, சிங்கங்கள். அங்க எத்தனை சிங்கங்கள் இருந்தது என்று தெரியவில்லை. அந்த சிங்கங்கள் எல்லா சிங்கங்களின் வாய்களையும் தூதனை அடைத்து பாருங்க அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு விட்டார். ஏன்? என்னுடைய குமாரன் உள்ளே வருவான், தூக்கி போடப்படுவான். பாருங்க, அவனை நீ ஒரு சேதமும் செய்யக்கூடாது என்று தூதனை அனுப்பி தானியேலை பாதுகாத்தார் நம்முடைய தேவன். பாருங்க, அதே தேவன் தான் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாத தேவன். அவரை குறித்து எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்ப தானியேல சிங்கத்தின் கெபிக்குள்ளேயே போய் பாதுகாத்திருப்பார் என்றால் நம்மை பாதுகாப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, அதே தானியேலின் புஸ்தகத்துல இன்னும் ஒரு சம்பவத்தை கூட நாம் பார்க்கலாம். இந்த சம்பவம் தெரிந்தது. தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரை பாருங்க. இங்க ஒரு பெரிய ராஜா நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா பாருங்க, உயரத்திற்கு 6 முழ அகலத்திற்கு ஒரு சிலை, ஒரு தங்க சிலையை நிப்பாட்டி இத சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளாதவனை பாருங்க அக்கினி சூளையிலே போடப்படும் என்று இவர் ஒரு கட்டளை போடுறார். வருகிறது, நாம் நமக்குள்ளே தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவனை பாருங்க வெளியே பாருங்க, நம்முடைய தேவனை நாம் வெளியே பிரகடனப்படுத்துவதற்கோ அல்லது சுவிசேஷ நிமித்தமாகவோ கிறிஸ்துவின் நிமித்தமாகவோ இப்படிப்பட்ட பாடுகள் இன்றைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய முற்பிதாக்கள் காலத்திலிருந்தே தொன்று தொட்டே வந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, அங்கே பாருங்க, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் எந்த தவறுமே செய்யலைங்க. அவங்க ஒன்னே செஞ்சாங்க, நியாயப்பிரமாணத்துல இருக்கிற அந்த 10 கட்டளைகள்ல
பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்யணும், அவருக்கு நமஸ்கரிக்கணும், வேற தெய்வங்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்ற கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான் அவங்க பிடிச்சு கீழ்ப்படிந்திருந்தாங்க. அந்த வார்த்தையை மீறும்படி பாருங்க அவர்களுக்கு விரோதமா எத்தனம் பண்ணினார்கள். பாருங்க அந்த சிலைய வணங்கலைன்னா அந்த அக்கினி சூளையில உங்களை தூக்கி போட்டுருவோன்னு 3 பேருக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. யாரெல்லாம் இந்த ராஜா நிறுத்திய பொற்சிலையை வணங்க அவர்களை எல்லாம் பாருங்க இந்த அக்கினி சூளையில போட்டு பாருங்க. அக்கினி சூளைனா நாம ஏதோ இந்த ஹோட்டல்ஸ்ல சில வேகமாக எரிகிற அந்த பர்னர் வச்சு எரியும் பாருங்க சிலிண்டர்ல, அப்படி இல்லை. ஆயிரக்கணக்கான டன் விறகுகளை போட்டு கொட்டி அப்படியே பக்கத்துல போனாலே பஸ்பமாக்கிடும் பாருங்க. அப்பேற்பட்ட வீரியம் கொண்ட அக்கினி சூளை, அக்கினி பாருங்க பயங்கரமா உருவெடுத்து கொண்டிருக்கும். அதுக்குள்ள ஒரு மனுஷனை தூக்கி போட்டா என்ன ஆகும் பாருங்க. இந்த சம்பவத்துல பாருங்க தானியேல் சிங்க கவிய அவர் பார்க்கல, ஆனா கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தால். ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு பாருங்க அந்த எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தான் பாருங்க இந்த அக்கினி சூளை அங்க இருக்கிறது, எரிந்து கொண்டு இருக்கிறது, ஜுவாலித்து எரிந்து கொண்டு இருக்கிறது. மறுபடியும் ராஜா இவர்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார். சரி, என் சிலையா அக்கினி சூளையா? பாருங்க, என்னை வணங்க, இந்த நான் நிறுத்தின சிலையை வணங்குகிறீர்களா அக்கினி சூளைக்குள்ளே உங்களை போடட்டுமா என்று கண்கூடாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார் நேபுகாத்நேச்சார். ஆனா இவர்கள் பாருங்க, நான் ஆராதிக்கிற என் தேவன் இந்த அக்கினி சூளையை பார்க்கிலும் பெரியவர். ஏசாயா சொல்லுவார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கும், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, நீ ஆறுகளை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகள் பாருங்க இந்த தண்ணி உன் மேல் போடுவதில்லை. உண்மையானவர்களே, எப்பேற்பட்ட அக்கினி சூளைய நீங்க சூடாக்கி வைங்க, ஆனா அந்த அக்கினி சூளையிலிருந்து என் தேவன் எங்களை காப்பாற்றுவார், தூதனை அனுப்பி எங்களை காப்பாற்றுவார், எங்களை விடுவிப்பார். அவர்களுக்குள்ள அசைக்க முடியாத விசுவாசம் இருந்தபடினாலே அவர்கள் பாருங்க இந்த ராஜா நிறுத்திய சிலையை வணங்கவில்லை. அவர்களை தூக்கி அந்த அக்கினி சூளையில போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. 17ஆம் வசனத்துல பாருங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர் அப்படி சொன்ன மாத்திரத்திலே பாருங்க இந்த ராஜாவுக்கு பயங்கரமான கோபம் 19ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கும். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவருடைய முகம் வேறுபட்டது. சூளையை பாருங்க சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிறோம் 7 மடங்கு அதிக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். பாருங்க, 1 மடங்கு அக்கினி சூளையே அங்க தகதகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ராஜா பாருங்க மறுபடியும் 7 மடங்கு அக்கினி சூளைய சூடாக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க கட்டளைய போட்டாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி ராணுவ பலசாலிகளாகிய புருஷர்களை கட்டளையிட்டான். பாருங்க, அவங்கள சும்மா தூக்கி போட்டாலே, ஆனா இவங்களை கட்டி குண்டு கட்டா கட்டி அவர்களை யார் தூக்கிட்டு வராங்களாம் பாருங்க, ராணுவத்துல இருக்கிற பலசாலிகள் அவர்களை தூக்கிட்டு பாருங்க. அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிதர்சர்களோடும் பாதைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டார்கள், எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். பாருங்க, அந்த ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினாலே சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. இங்க பாருங்க, அவர்களை தூக்கிட்டு போயிட்டு இருந்த ராணுவ பலசாலிகள் ஆர்மி சோல்ஜர்ஸ தூக்கிதான் இவன் உள்ள போன 3 பேர்த்தையும் குண்டு கட்டா கட்டி அக்கினி சூளை நடுவுல தூக்கி போட்டானோ. ஆனா அக்கினி சூளையிலிருந்து எப்படியும் கொஞ்சம் தள்ளிதான் நின்றுப்பான் பாருங்க. அந்த சூளையினுடைய அந்த அக்கினியினுடைய வேகம், அந்த அக்கினியினுடைய தாக்கம் தன்னை தாக்கக்கூடாது என்று தள்ளிதான் நின்று போட்டிருப்பான் பாருங்க, தூக்கிதான் இருக்கு. ஆனா தூக்கி போட வந்த அந்த ராணுவ பலசாலிகளை அக்கினி கொன்று போட்டு விட்டது. அவ்வளவு கடூரமான அக்கினி சுவாலை எரிந்து கொண்டிருக்கிறது. இங்க பாருங்க 25ஆம் வசனத்திலே போடப்பட்டிருக்கும். அவங்க 23ஆம் வசனத்துல இருந்தே நாம் வாசிப்போம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே
விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷர்களை அல்லவோ கட்டுண்டவர்களை அக்கினியிலே போடுவித்தோம். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரம், மாம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை கண்டேன். அவர்கள் ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இவன் குண்டு கட்டா கட்டி 3 பேரை தான் உள்ள போட்டான். உள்ள போட்ட மாத்திரத்துல அவர்கள் கட்டி இருந்த கயிறு நெருப்புல பட்டு அறுந்து போச்சு. இப்ப எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் இருக்காரு. அவர் யாரா? அவர் இந்த நேபுகாத் நேச்சாருடைய கண்களுக்கு தெரிகிறார். 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. அருமையானவர்களே, தானியேலை காப்பாற்றும்படிக்கு தேவ தூதனை அங்கே இறக்கினார். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை காப்பாற்றுவதற்காக நம்முடைய தேவனை, வானத்தையும் பூமியை படைத்த சர்வ அதிகாரம் நிறைந்த தேவனே அங்க அக்கினி சூளையில இறங்கிட்டார் பாருங்க. என்னுடைய பிள்ளைகள் என் பேரிலே விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். அக்கினி சுவாலை அவர்களை பற்றாது. நான் கூட இறங்குறேன் பாருங்க. முன்பதாக 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பிலே தேவனே இறங்கினாருங்க. யாரை? அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக தேவனே அங்க அக்கினி சூளையில இறங்கி பாருங்க. எல்லாரும் ஈவினிங் டைம்ல குளிர்ந்த நல்ல ஈவினிங் இளம் தென்றல் வீசுகிற அந்த காற்றுல நம்ம வாக்கிங் போவோம். ஆனா இவங்க எதுல வாக்கிங் போயிட்டு இருக்காங்க பாருங்க. அக்கினி சூளையின் நடுவிலே ஃப்ரீயா விடுதலையாக்கப்பட்டவர்களாய் உழவினார்கள். இதை நேபுகாத் நேச்சார் மட்டுமல்ல, அந்த தேசத்தின் பிரதானிகள், அமைச்சர்கள், மந்திரிகள் எல்லாரும் பார்த்தாங்க. இந்த வானோர் பூதலத்தோர் பாருங்க, எல்லாருடைய கண்களும் அங்கே அவர்கள் மேல இருந்தது. அக்கினி சூளையில இப்படி கூட நடக்குமா? சரித்திரத்திலே இந்த மாதிரி ஒரு காரியம் சம்பவம் நடந்திருக்காது. நம்முடைய தேவன் சரித்திரத்தை மாற்றுகிற தேவன் பாருங்க. அவர் ஒரு ஆளை காப்பாற்றுவதற்கு தூதனை அனுப்பினாரு. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரு. ஒரு இடத்துல அவரே அக்கினி சூளைக்குள்ள. அருமையானவர்களே, அவர் எதையும் எப்படியும் செய்ய வல்லவர் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பதற்காக எப்பேற்பட்ட நிர்பந்தமான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், பாதகமான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இதுதான் பெரிய ஆதாரம் பாருங்க. இந்த நேபுகாத் நேச்சார் ஒரு அறிக்கை விட்ட மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுவார் பாருங்க. அவங்கள வெளியே வர சொல்றாங்க. 3 பேரை வெளியே வர சொல்றாங்க. 3 பேரை வெளியே வர்றாங்க. அவங்கள 27ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கும். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும், அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும், அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும், அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருக்கிறதை கண்டார்கள். 29ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கும். அவர்களை பாருங்க, அந்த தேவனை போல இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவர் இல்லை. அருமையானவர்களே, நம்ம லைட்டா நம்மளுடைய துணியிலையோ எதுலயோ ஆடையிலையோ வேற எதுலயோ தீ பிடிச்சா கூட அந்த அக்கினியின் மனம், அந்த கருகள் வாடை அடிச்சுட்டே இருக்கும். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையின் நடுவே உலாவி வந்தவர்களுடைய சால்வ கருகளை, தலை முடி கருகளை, அது மாத்திரம் இல்ல, அந்த கருகள் வாசம் கூட அடிக்கல. நம்முடைய தேவன் இதற்கு மேலாக எப்படி பாதுகாப்பார் நம்மை? கண்ணின் மணியை போல பாதுகாப்பேன் என்று சொன்னார் பாருங்க. அவங்க 3 பேர்த்தையும் ஆண்டவர் பாருங்க கண்ணு மணிக்குள்ள வச்சு பாதுகாத்தனாலதான் அந்த அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல் வீசவில்லை. அந்த தேசாதிபதிகள் மாதிரி எல்லாரும் செக் பண்ணுங்க. இது என்ன அதிசயம், இது என்ன விந்தை, இப்படி கூட நடக்குமா பாருங்கள். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்லி கடைசியில ஒரு காரியத்தை அவர் செய்யறாரு பாருங்க. 29ஆம் வசனம். யாரெல்லாம் இவங்க 3 பேர் மேல குற்றம் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் தூக்கி போடணும் சொன்னாங்களோ அவங்கள எல்லாத்தையும் பாருங்க உள்ள போடுவாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த சாத்ராக், மேஷாக் கடைசியில 29ஆம் வசனம் கடைசியில இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். பாருங்க, முழங்கால் படியிட்டுட்டான். 28ஆம் வசனத்துல அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிப்போம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலே தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார்.
பாருங்க, நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு காரியம் வழங்கிருச்சு. பாருங்க, தூதனை அனுப்பி அவங்கள விடுவிச்சிட்டாரு, காப்பாத்திட்டாரு, எல்லா தீங்குக்கும் விலக்கி விட்டாரு, பாதுகாத்துட்டாரு. அருமையானவர்களே, இப்பேற்பட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறாருங்க, நம்மை பாதுகாக்கிறவர். நீங்க வண்டியில பிரயாணம் பண்ணலாம், கார்ல பிரயாணம் பண்ணலாம், கப்பல்ல பிரயாணம் பண்ணலாம், பிளைட்ல பிரயாணம் பண்ணலாம், சைக்கிள்ல கூட பிரயாணம் பண்ணலாம், நடந்து கூட பிரயாணம் பண்ணலாம். ஆபத்து நிறைந்த உலகத்திலே உங்கள் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றே அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தானியேலுக்கு செய்த அதே பாதுகாவலின் தேவன் தான் இன்னைக்கும் நம்ம கூட இருக்கிறாரு. இன்றைக்கு நாம் இந்த பாதுகாவலை எப்படி நாம் பெற்று அனுபவிப்பது? கடைசியாக சங்கீதத்தின் புஸ்தகம் 103 அதிகாரம் 20 வசனத்திலே போடப்பட்டிருக்கும், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே என்று எழுதப்பட்டிருக்கும். அப்ப நாமெல்லாம் பாருங்க, நம்முடைய சாதாரணமான வாயின் வார்த்தைகளினாலே அவர்கள் தூதர்கள் நம்முடைய சார்பில் இயக்கப்படுகிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்கிற தூதர்கள். அப்போ நம்முடைய மனதும் இருதயமும் வாயும் கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறார்கள். அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் கூட ஒரு சாட்சியை உங்களோடு சொல்லவில்லை என்றால் பாருங்க, நன்றாக இருக்காது. நாங்கள் குடியிருக்கிற இந்த வீட்டிலே மகேந்திர ஐயாவுக்கு இந்த சாட்சியை நான் ஒரு முறை சொல்லியிருந்தேன். நாங்கள் இங்க குடியிருக்கிற இந்த மதுரை பட்டணத்துல ஒரு வீட்டிலே நாங்கள் குடியிருக்கிறோம். அந்த வீட்டின் கார் பார்க்கிங் ஏரியாவுல பாருங்க, 4-5 படிக்கட்டு ஏறி தான் பாருங்க நம்ம வீட்டுக்குள்ள வர மாதிரி அப்படிதான் இருக்கும் அமைப்பு. அதற்கு அடியில பாருங்க ஒரு 2 பாம்பு, நல்ல பாம்பு ஒண்ணு, ஒரு சார பாம்பு ஒண்ணு, 2 பாம்பும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எப்ப வந்து அங்க தங்கி இருந்தது என்று தெரியவில்லை. அது பாட்டுல வருது போகுது, அது வேலைகள்லாம் அது நடத்துது, சட்டையெல்லாம் கழட்டி வச்சிருக்கு, நிறைய நாட்கள் அங்கே தங்கி இருந்திருக்கிறது. ஆனா நாங்க என்ன செய்வோம்னா, அந்த இடத்துலதான் உட்காந்து 24 மணி நேரமும் அங்கதான் உட்காந்துருப்போம், காலை தொங்க போட்டுட்டு உட்காந்துருப்போம், அந்த சவத்துல சாஞ்சு உட்காந்துருப்போம், இந்த கார் பார்க்கிங்ல உட்காந்துதான் அநேக வேலைகளை செய்து கொண்டிருப்போம். இதுல பெரிய இது என்னன்னா, அந்த கார் பார்க்கிங்க்கும் மாடிப்படியும் ஒரே கனெக்ஷனா தான் இருக்கும். அந்த மெயின் டோர் எப்போதும் திறந்தே தான் இருக்கும். பாருங்க, எங்களுடைய கதவு வந்து எப்போதும் பூட்டியே இருக்காது, திறந்தே தான் இருக்கும். நாங்க பாட்டுல அங்க படுத்து தூங்கிட்டு இருப்போம், இல்ல விளையாண்டுட்டு இருப்போம், ஏதோ அந்த ஹால்ல இருக்கிற அநேக நேரங்கள் அந்த ஹால்ல தான் இருப்போம், சாப்பிட்டுட்டு இருப்போம். எல்லா நேரத்திலும் பாருங்க, நிறைய நேரங்கள் பாருங்க, நிறைய அந்த பூனையெல்லாம் அலறும், இந்த எலியெல்லாம் பிடிக்கிற சத்தம் எல்லாம் கேட்கும். நான் நினைச்சுக்குவேன், எங்க வீட்டுக்கு வெளியில சத்தம் போடுது போல, எலிய பிடிக்குது போல, அப்படிதான் நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா, நாங்க அந்த வெளியில நான் நின்னுட்டு இருக்க, அந்த வெளியில யாராவது வந்தாங்கன்னா கண்ணாடி வழியா பாக்குற மாதிரி ஒரு ஜன்னல் இருக்கும், அதுல பாத்துட்டு இருக்கும்போது, இல்ல நான் சோஃபால உட்கார்ந்து இருக்கும் போது எங்க வாசல் திறந்திருக்கு. அந்த மாடி படிக்கு ஏறி ஒரு பாம்பு பாருங்க போயிட்டு இருக்குது. அதனுடைய வால் எங்களுடைய வாசல் அண்டையில கிடக்குது, அதனுடைய தலை ஒரு 4 படிக்கட்டுக்கு ஏறி போயிடுச்சு. அத பார்த்த உடனே வேகமா ஓடி வந்து கதவை பூட்டிட்டேன். பார்த்தா அந்த பாம்பு ஜம்ப் பண்ணி மறுபடியும் அடியில போய் உட்காந்துருச்சு. இப்போ ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் வர சொல்றோம், வர சொன்னப்ப அவரு வந்து பிடிக்கிறாரு. அந்த பாம்பு ஏன் சத்தத்தை கேட்டுட்டு அந்த பக்கம் நிறைய பேர் நிக்கிறாங்க, இந்த பக்கம் தெருவுல இருக்க எல்லாரும் ஒரு 20 பேருக்கு மேல அங்கதான் நிக்கிறாங்க. இது எங்கேயுமே ஓட மாட்டேது, பயந்து நம்மள அடிச்சு கொண்டுருவாங்கன்னு ஓடவே மாட்டேது, அது அங்கதான் நிக்குது. பாருங்க, அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் சொன்னாரு, மேடம் இந்த பாம்பு வந்து உங்களுடைய பேச்ச ரொம்ப வருஷமா கேட்டிருக்கும் போல, நீங்க பேசுற இடத்துல உடனே வந்து உங்க பக்கத்துல நின்னுக்கிடுது, அதெல்லாம் புடிச்சிட்டு போங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு பாம்பையும், அது கூட இருந்த பாம்பையும் அடிச்சோம், வந்து அடிச்சு அதையும் கொன்னோம். பாருங்க, இந்த பாம்பை பிடிச்சு கொண்டு போய் ஒரு நாகமலை புதுக்கோட்டைன்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க கொண்டு போய் விட சொல்லிட்டோம். பாருங்க அருமையானவர்களே, அது அத்தனை நாளா அங்கதான், அத்தனை வருஷமா அங்கதான் இருந்திருக்கு. எத்தனை நாள் அங்க இருந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை, தேவன் ஒருவருக்கே தெரியும். அருமையானவர்களே, மாடி படிக்கலாம் ஏறிட்டு பழக்கப்பட்டதா இருக்கும் போல, ஒரு நாள் கூட எங்களுடைய வாசப்படியில கூட அது வந்து இருந்ததை நாங்க கண்ணால பார்க்கல, உள்ள விடல. தேவ தூதனை அனுப்பி தேவன் எங்களை பாருங்க எந்தவித சேதமும் அணுகாமல் அவ்வளவு நேர்த்தியாய் கண்ணின் மணியை போல எங்க குடும்பத்தை பாதுகாத்தார். பாருங்க, அது ரெண்டுமே பாருங்க சின்னதெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கொடிய விஷம் நிறைந்தது. அருமையானவர்களே, எங்க பிள்ளைகள்லாம் அங்கதான் இருந்தாங்க, எங்க அப்பா அம்மா நிறைய பேர், எங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, அங்கதான் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு தீங்கு அணுகாம, அது மாத்திரம் இல்ல, எங்க மெயின் டோர் திறந்தேதான் இருக்கும்.
ஒரு செகண்ட் கூட உள்ள வரவிடாம தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வாசலண்டையிலே நிப்பாட்டி வச்சு எங்களுடைய ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். இப்பேற்பட்ட அன்பு நிறைந்த தெய்வம் இந்த உலகத்துல பாருங்க வேறு யாருமே இருக்க முடியாதுங்க. இப்படி பாதுகாக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாராகவுமே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிற இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் வேண்டுமா? உங்களையும் பாதுகாக்க வேண்டுமா? பிரயாணத்தில் மாத்திரமல்ல, வீட்டுல இருக்கும்போது கூட அநேக ஆபத்துகள் பாருங்க சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பாதுகாக்கிற ஒரு தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கும்படி கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்து நம்மை உயிரோட வைத்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்து நமக்காக பாருங்க தூதனை அனுப்பி 24 மணி நேரமும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்பேற்பட்ட அன்பு நிறைந்த தேவன், ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய தொழில்களையும் பாதுகாக்கும்படி விரும்புகிறார். இப்ப எப்படி பாதுகாப்பார்? நீங்கள் அவருக்கு ஒரு அழைப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் உள்ளத்திற்குள் வாழும், இயேசுவே நீரே என் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, தொழிலை நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு நீங்க ஒரு சின்ன அழைப்பு கொடுத்தா போதும். அவர் உங்களுடைய உள்ளத்தில் வந்து மாத்திரமல்ல, உங்களுடைய இல்லம், நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள், உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற பெரிய பலத்த அரணா இருக்கிறார். பாருங்க, நாம அவருக்குள்ள போடி தஞ்சம் புகுந்து மறைந்து கொள்ள வேண்டும். ஆபத்து நிறைந்த உலகத்திலே உங்களுக்கு ஒரு அடைக்கல பட்டணமாய், ஆபத்துகளிலிருந்து விடுவிக்கிறவராய், தூதனை அனுப்புகிறவராய் பாருங்க தேவாதி தேவன் ஒருவர் இரு கரம் நீட்டி உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பாதுகாவலை பெற்று நீடித்த நாட்களாய் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள் கர்த்தாவே, இந்த செய்தி செல்லும் இடங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தையை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை நாங்கள் இந்த ரேடியோ செய்தி மேலே உயர்த்துகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தாரின் பேரிலே இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருத்தரும் இயேசுவுக்கு வேண்டும் என்று நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம், கட்டவிழ்த்து விடுகிறோம். கர்த்தாவே, எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. எல்லா பல மாற்றி போடுகிற யெகோவா ராப்பாவை உயர்த்துகிறோம். கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வந்து தங்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமென். 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 அருமையான வார்த்தைகள். கர்த்தர் நல்லவர், போதுமானவர். அவர் எவ்வளவு எங்களை அவரது நிழலில தங்கத்தக்கதாக எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறார். இனிமேலும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று கூறியபடி கர்த்தர் சிஸ்டர் எஸ்டர் ரூபி கொடுத்த வார்த்தையின் மூலமாக எங்களை அதிகமாக ஆசீர்வதித்தார். அதுக்கு நன்றி செலுகிறோம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முற்றடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஆமென். எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன். இந்த தேவனை நாங்கள் கூற முடியும். அவர் எங்களுக்குள்ள எவ்வளவாக எங்களை பாதுகாத்து வருகிறார். இந்த இந்த வார்த்தையால் இந்த செய்தி என்னை ரொம்ப தொட்டுச்சு. அதுக்கான நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் வராமல் இருந்தாலும் அது பதிவு பெற்ற செய்தி மூலமாக கர்த்தர் எங்களை அதிகமாக ஆசீர்வதித்தார். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாங்கள்